சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பூலோகத்தில் எழுதப்படாத திருமுறைகள், 2 பதிகங்கள். அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் எழுதப்பட்ட பதிகம், 7ஆம் திருமுறையிலே எழுதப்பட்ட ஒரு பதிகம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களத்திலே தங்கியிருந்த பொழுது சிவபெருமான் ஒரு வெள்ளை யானையை கைலாயத்திலிருந்து அனுப்பி வைத்து சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வர அனுப்புகின்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அஞ்சைக்களத்து கோயிலிருந்து வெளியில் வரும்பொழுது யானை நிற்பதை பார்த்து தம்மை அழைக்க வந்திருக்கிறார் என்று கூறியவுடனே வெள்ளை யானையை சுற்றி வந்து அதில் அமர்ந்துகிறார். யானை புறப்படுகிறது. புறப்படும் பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம். தன்னுடைய நண்பர் சேரமான் பெருமானிடம் சொல்லவில்லை, அஞ்சைக்களத்து அப்பரிடமும் நம்ம சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டு நினைத்து செல்லும் பொழுதே பதிகம் பாடுகிறார். சிவபெருமானையின் நினைத்து அஞ்சைக்களத்து அப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுவது போல் எழுதுகிறார். தானென்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்மடிக்கே எனத் தொடங்கும் கடைசி பதிகம் 7ஆம் திருமுறையிலே 10 பாடல்கள் பாடுகிறார். அந்த கடைசி பாடல் அஞ்சைக்களத்து அப்பனுக்கு அறிவிப்பது என்று கூறுகிறார். இந்த பதிகம் பூலோகத்திலிருந்து கைலாயம் போகும் வரை பாடப்படுகிறது. கைலாயம் சென்ற பிறகு இந்த பதிகத்தை சிவபெருமானிடம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒப்படைக்கிறார். அதற்கு சிவபெருமான் இது பூலோகத்தில் சேர வேண்டிய பதிகம், திருமுறை பதிகம் என்று அதை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்கிறார். யார் வழிகாட்டினாரோ, வருண பகவான் தான் திருவஞ்சைக்களத்திலிருந்து வழிகாட்ட கைலாயத்திற்கு, அதே வருண பகவானிடம் இந்த திருமுறை பதிகத்தை கொடுத்து திருவஞ்சைக்களத்து பெருமானிடம் ஒப்படைக்கும் என்று அனுப்பி வைக்கிறார். இப்படி சிறப்பு வாய்ந்த பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 7ஆம் திருமுறையில் இருக்கின்ற கடைசி பதிகம், 100வது பதிகம். அதை நாமும் பாடி இன்புறுவோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து 2வது திருமுறை பதிகம் கைலாயத்திலே பாடப்பட்டது. அதை அடுத்த காணொளியில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.